மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வாடகை வீட்டில் இருக்கோமோ சொந்த வீட்டில் இருக்கோமோ மன நிம்மதியோடு அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஒரு பிரச்சனையில் வீடு இருக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் எங்கேயாவது நம்ம மன நிம்மதியோடு நம்ம வீட்டில் இருக்க முடியுதா? ஒரு 10 நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா 11ஆவது நாள் ஏதாவது பிரச்சனை வீட்டில் வந்துடும். நம்ம தூங்க முடியாது, இல்லை வீட்டில் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், இல்லை ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கவே நடக்காது. ஸோ இப்படிப்பட்ட தடங்கல்களும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய கர்மா சரியில்லை அப்படிங்கிறது தான். ஸோ கர்ம ரீதியாக நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்தே தீர வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்ம சில சம்பிரதாயங்களையும் சில சடங்குகளையும் சில சாங்கியங்களையும் செய்யத்தான் வேண்டும். இப்போ நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம். விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தால் அந்த விட்டமினை பேலன்ஸ் பண்ணுறோம். இப்படி நம்ம உடம்புக்கு பலவிதமான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய கிரகம், நம்ம இருக்கக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய வீடு, இதற்கும் நம்ம இதெல்லாம் செய்யத்தான் வேணும். இது சில நம்மளுடைய வேதங்கள்லேயும் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாடகைக்கு விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் போய் இருந்தாலும் சரி, ஒரு மனை நன்னா கட்டணும், அதில் எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நம்ம பிரச்சனைகளை குறைவாக சந்திக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அப்போது அந்த மண்ணை நம்ம சரி பார்க்குறோம். சில சமயம் நம்ம ஃப்ளாட்டாக வாங்குகிறோம். நம்ம ஃப்ளாட் வாங்கும்போது நமக்கு அந்த மண் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போதும் அந்த வீட்டில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன தெய்வங்களை நம்ம வழிபாடுகள் நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது, பூமி சார்ந்த பிரச்சனைகள், பூமி சார்ந்த விஷயங்கள், ஒரு மண்ணில் நான் நிம்மதியாக வாழணும், இல்லை இந்த மண் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பூமி சார்ந்த விஷயங்களும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நம்ம எந்த தெய்வம் நமக்கு உறுதுணையாக பக்கத்தில் நிற்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வராகர் தான். ஸோ பூவராக பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். பூமி மாதாவை அவர் தான் காப்பாற்றுறார். அதாவது முகம் பன்றி ரூபமும் உடம்பு மனித ரூபத்திலையும். இந்த வராகர்கிட்டருந்து தான் வாராகியோனுடைய சக்தியை அம்பாளுக்கு கொடுக்கிறார். எப்படி விஷ்ணுட்டிருந்து வைஷ்ணவி வந்தாலோ, கௌமாரி நமக்கு முருகப்பெருமான்ட்டு வந்தாலோ, இந்திராணி இந்திரன்ட்டு வந்தாலோ, அது மாதிரி வாராகி வராகப்பெருமான் அவதாரத்திட்டிருந்து கொடுத்த அந்த எனர்ஜி தான். ஸோ வராகப்பெருமான் அப்படின்னாலே நமக்கு பூமியை காப்பாற்றக்கூடியவர். பூமி சார்ந்த விஷயங்களுக்கு வராகர் தான் நம்மளை காப்பாற்றுறார். ஸோ இந்த வராகருக்குன்னு நீங்கள் கோவில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டை எடுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு ஆலயங்களில் வராகருக்கு தனியாக சன்னதி உண்டு. ஆனால் வராகருக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமலை தான். திருமலை மலை மேலே அது யாருடைய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வராக க்ஷேத்திரம் தான். வராக க்ஷேத்திரத்தில் பெருமாளுக்கு இடம் கொடுத்தார். அதனால் திருமலை நம்ம பெருமாளை தான் நம்ம போய் வணங்குறோமே தவிர முதல்ல நம்ம வராகரைத்தான் வணங்கணும். இப்போ திருமலாவை பற்றி நம்ம பேசும்பொழுது கீழே ஃபஸ்ட்டு தாயாரை பார்க்குறோம், அப்புறம் மலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வராகரை தான் சேவிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும். ஆனால் நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த டைமுக்கு நம்ம போகணும்னு சொல்லி பெருமாளை பார்த்துட்டு வராகரை பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வராகரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பெருமாளை பார்க்கணும். ஏன்னா அதுதான் வராக க்ஷேத்திரம்னு பேர். ஸோ பூவராக பெருமாள் பூமாதேவியை காப்பாற்றினவர். பூமியைக்கு நம்ம பூமி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வராகரை நம்ம எப்படி பிரார்த்தனை செய்வது? மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் தான் அவர். ஸோ தசாவதாரத்தில் பார்த்திங்கன்னா வராக அவதாரம் நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி மத்ஸ்ய அவதாரம், அப்புறம் கூர்ம, அப்புறம் வராக. ஸோ 3வது அவதாரமாக நமக்கு வராக அவதாரம் இருக்குது. இந்த பூவராக பெருமாளை நம்ம புதன்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம்.
வராக கவச்சம் அப்படின்னே இருக்குது. இந்த வராக கவச்சத்தை வந்து நம்ம படிக்கணும். அந்த வராக கவச்சம்ங்கிறது ஒரு ஒரு புக்லெட்லேயும் கிடைக்கும், இல்லை இப்போல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு ரொம்ப பூமி பிரச்சனை, எனக்கு விற்கவே மாட்டேங்கிறது, இந்த பூமி வந்து எனக்கு அவ்வளோ தலைவலியாக இருக்குது, ஒரு ஃப்ளாட்டை விற்கணும்னு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு 12 நாள் இந்த வராக கவச்சத்தை தொடர்ந்து படிக்கணும். படித்தீங்கன்னா அந்த பூமி சம்மந்தப்பட்டதில் நமக்கு பிரச்சனைகள் வந்து தீரும். இந்த வராகருக்குன்னு தனியாக கோவில் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிறோம் இல்லையா, திருவிடந்தை அப்படிங்கிற ஊர், அது ஒரு திவ்ய தேசம். அதை வந்து என்ன சொல்கிறோம், நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு அந்த அதாவது மூலவர் வந்து பூவராக பெருமாளாக இருக்கார், மடியில் வந்து மகாலட்சுமியை வந்து வச்சுருக்கார். ஸோ இந்த பூவராக பெருமாள் வந்து இங்கே சென்னையில் வந்து நமக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் திருவிடந்தைன்ற ஊரில் நம்ம சேவிக்கலாம். எங்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய மகாவிஷ்ணுவினுடைய கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சன்னதியில் வராகர் சன்னதி சில கோவிலில் இருக்கும், பட் எல்லா கோவில்கள்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பூவராக பெருமாளை வந்து நம்ம எந்த விஷ்ணு கோவிலில் போயிட்டோம் நம்ம அங்கே உட்காந்துட்டு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டும் பண்ணலாம். கருடன் சன்னதியில் உட்காந்துட்டோம் நம்ம வராகரை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ வராகருக்குன்னு ஒரு தனி க்ஷேத்திரம், இன்னொரு ஊர் எங்கே இருக்குன்னா சுயம்புவாக அவர் வந்து வராக க்ஷேத்திரம் இருக்கிற இடம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடத்துலையும் சுயம்புவாக இருக்கார். ஸோ புதன்கிழமையில் நம்ம வந்து பூவராக பெருமாளை வணங்கலாம். இவருக்கு நெய்வேத்தியம் என்ன வந்து ரொம்ப விசேஷம், ஸ்ரீமுஷ்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவராக சுவாமிக்கு வந்து கோரக்கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த கோரக்கிழங்கு தான் அங்கே வந்து சுவாமிக்கு வைப்பாங்க, அதுதான் நெய்வேத்தியமாக வைப்பாங்க. அதை வந்து நாட்டு சர்க்கரையோடு கலந்து கோரக்கிழங்கு உருண்டை தான் வந்து சுவாமிக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம், எனக்கு இந்த பூமி நல்லபடியாக நடக்கணும்னு. இது நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய பூஜை. அந்த மண்ணில் செய்யக்கூடியது நீங்கள் எப்போவுமே பார்த்துருக்கலாம். ஒரு மண் பூஜை, பூமி பூஜை எப்படி போடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செய்து, நீங்கள் திருமலா போனால் அங்கே வராகர் க்ஷேத்திரம் வராகர் சுவாமிகிட்ட வேண்டின்னு நீங்கள் நல்லபடியாக வீடு அமையணும்னு வேண்டிக்கலாம். இல்லை ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு அங்கே வேண்டிக்கலாம், இல்லை திருவிடந்தை போயிட்டு அங்கே வேண்டிக்கலாம். இப்போ திருவிடந்தைக்கு பக்கத்தில் மகாபலிபுரத்தில் வந்து திருக்கடல் மல்லை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அங்கே தாயார் வந்து பூமி பிராட்டியார், அவங்க பேர் நிலமங்கை தாயார்னு பேர். அவங்களையும் போய் நீங்கள் வேண்டிக்கலாம். வாராகி அம்மனை வேண்டிக்கலாம், முருகப்பெருமானை வேண்டிக்கலாம். இப்படி ஒரு வீடு நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்கு இத்தனை தெய்வங்களினுடைய வழிபாடுகளை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வழிபாடுகளில் எல்லாத்துலேயுமே ஒரு மனசாந்தி கிடைக்கும். அதே போல் தடங்கள் இல்லாத ஒரு வீடு அமையறதுக்கு இது எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு வீடு அமைஞ்ச பின்னர் நம்ம அந்த வீட்டில் உட்காந்துட்டு வராக கவச்சம் படித்தாலும் சரி, பூவராகர் சுவாமி கோவிலேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து தெளித்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கறதோட தங்கு தடை இல்லாமல் ஒரு வீட்டை கட்டுவதும் ஒரு வீட்டில் நம்ம வந்து நிம்மதியாக வாழ்வதற்கும் பூவராக சுவாமி நமக்கு ஒரு துணையாக இருப்பார். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயங்கள், ஒரு வீடு சம்மந்தப்பட்டதுக்கு என்னென்ன தேவை, எப்படி வணங்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.